இந்த தேர்தலை எப்படி பார்க்குது காங்கிரஸ் கட்சி? நேரடியாக நீங்கள் உங்கள் களம் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா, இல்லை அதில் ஏதாவது இன்னும் குழப்பங்கள் இருக்கா? இல்லை, அது கூட்டணி ரீதியாக தலைவர்கள் முடிவெடுத்து அதை அறிவிப்பார்கள். அதுதான் முறையும் கூட. அக்னீஸ்வரன் சார் சொல்லும்போது ஏன் துணை முதல்வரால் சொல்ல முடியல, முதல்வரே அப்படி சொல்ல மாட்டார். ஏன்னா அது கூட்டணிக்கு முறையாகவும் ஆகாது. ஓகே, ஒரு கால் முடிவே எடுத்திருந்தாலும் அதை முறைப்படி ஆலோசித்து எப்படி அறிவிப்பாங்களோ அப்படிதான் அறிவிப்பாங்க. அவர் ஒன்றை ஏற்றுக்கொண்டார். நீங்க தானே வெற்றியினுடைய முடிவுல இருக்கிறீங்க, அப்ப நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அதிமுக தோல்வியுடைய பயத்தில் இருக்கிறதா, அதனால அறிவிக்காம இருக்குதா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்ப இன்னொன்னு சொன்னாரு, 2 ஸ்கீம் அதை தவிர்த்து நீங்க வேற என்ன சொல்லுவீங்க அப்படி. அப்ப இன்டைரக்டா அவரே ஏத்துக்கிறாரு, அந்த 2 திட்டம் மறுக்க முடியாத அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்குது அப்படின்னு. அந்த 2 திட்டம் மட்டுமல்ல, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே சொல்லி ஓட்டு கேட்பதற்கு எங்களுடைய கூட்டணி ஆட்சியிலே மக்களை தேடி முதல்வர் இருக்கிறது. முதல்வருடைய மதிய உணவு திட்டம் இருக்கிறது. இதெல்லாம் மக்கள் மன்றத்திலே பெரும் வரவேற்பை பெற்ற திட்டங்கள். காங்கிரஸ் திமுகவினுடைய முகமூடியாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு உறுதியா தெரியல. ஆனால் பாஜகவின் முகமூடியாகத்தான் அதிமுக இங்க இருக்கிறது. அது மட்டும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன அடிப்படையில் அந்த சொல்றேன். அதாவது அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, வேட்பாளர் சொல்றாரு. நீங்க என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்கிறீங்க? நான் கொள்கை ரீதியாகவும் சொல்றேன், வேட்பாளராகவும் சொல்றேன். ஏன் அப்படின்னா, அதாவது திமுகவுக்கு ஆதரவாக ஆளுநர் வெளிநடப்பு செய்து விட்டார் என்று சார் சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் ஆளா வெளிநடப்பு செஞ்சுட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, ஆளுநர் கூடவே பின்னாலே என்ன சொன்னார் அப்படின்னா, ஆளுநர் மேல எந்த தப்பும் இல்லை, ஆளுநரை பேச விடல அப்படிங்கிறார். அப்ப திமுகவுக்கு ஆதரவாக ஆளுநர் சென்றாரா, அல்லது எடப்பாடி சொல்வதை போல ஆளுநரை பேச விடல, ஆளுநர் பாவம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு அக்னீஸ்வரன் சார் வராரா? ரெண்டுல எது? எடப்பாடியுடைய நிலைப்பாடா, அல்லது திமுகவுக்கு ஆதரவாக அவர் வெளியே வந்தார்? மரபுகளை மீறிட்டாருன்னு சொல்லியிருக்கிறாரு. இங்க தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கு பிறகு ஆங்கிலத்துல பேசுவாரு, எழுதி கொடுத்ததை அதுக்கப்புறம் மொழியாக்கம் பண்ணுவாங்க சபாநாயகர், அதுக்கப்புறம் தானே ஜனகணமன அவரு இப்பதான் வராரு, பேசி நிறைவு பண்ணணும். உங்கள்கிட்ட நிறைய நீங்க பேசும்போது கூட எனக்கு ஆர்வமா இருந்தது குறிக்கிடணும்னு. சரி, ஃப்ளோல போறீங்கன்னு குறிக்கிடல. ஏன்னா எந்த அளவுக்கு ஆர்வமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க இவரே நிக்கணும் அவரே நிக்கணும் அப்படின்னும் போது அண்ணாமலையே கூட நிக்கலாம் இந்த தேர்தலில். அதுதான் சொல்றேன், அண்ணாமலையே நின்று தன்னை நிரூபிக்கலாம். நான் தான் ஏன்னா சாட்டையால் அடித்துக் கொள்வதை விட யார் அந்த சார் என்று புதுசா நியாயமா கிளப்பி விட்டதே அவர் தான். இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி ஒரு வினோதமான அதிமுக கிரெடிட்டை தூக்கி நீங்க அண்ணாமலை கொடுக்குறீங்க. இதுதான் காங்கிரஸ் செய்யற வேலை சார். அதை இந்த பிரச்சனையை அதுக்கு பாராட்டு தான் தெரிவிச்சாரு. அதை ஃபர்ஸ்ட் இந்த மேட்டர் முதல்ல பிரஸ் மீட் பண்ணி இதை உருவாக்கி விட்டதே அண்ணாமலை தான். ஒண்ணும் இல்லாத ஒரு பிரச்சனையை, அதாவது எப்படி சொல்லலாம், நான் எந்த வார்த்தையில சொல்ல வரேன்னா, ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறு மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, காவல்துறை செய்த தவறுக்கு நீதிமன்றமும் கண்டிக்கிறது, அதோட அவ்வளவுதான் அதுக்கான வெயிட்டேஜ். இப்ப யார் அந்த சார்னா, தமிழ்நாட்டிலேயே ஒரு வினோதமான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். எங்கு பிரச்சனை நடந்தாலும் குற்றவாளிகள் யார் என்று அதை எதிர்ப்பவர்கள், அதாவது ஆளுங்கட்சி எதிர்ப்பவர்கள்ட்ட ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்கும். இவர் தான், இவரை மறைக்கிறது தான் இதை சொல்றாங்கன்னு. அப்படி எந்த ஐடென்டிபிகேஷனுமே இல்லாம, இவங்களுக்கு எந்த நிலைப்பாடும் உறுதியா இல்லாம, அவன் யாரத்தான் சொல்ல வரான் அப்படிங்கிற உறுதிப்பாடே இல்லாம, அல்ல இன்னும் ஓப்பனா சொல்றதா இருந்தா, உருவமே இல்லாத ஒரு ஆளுக்கு உருவம் கொடுத்து இவர்களைத்தான் திமுக காப்பாற்ற நினைக்கிறது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைத்து இதெல்லாம் தேர்தலில் பிரதிபலிக்கும் என்று நினைத்தால், சொன்னார் ஈவி.கே. இளங்கோவன் வாங்கின ஓட்டை எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணுது ஹைகோர்ட்டு, விசாரணை நடக்கிறது. அப்ப அது ஒரு தீவிரமான ஒரு சிக்கல் இல்லையா? ஏன்னா அதுக்கு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் போறாங்க நீதிமன்றம். ஏன்னா அந்த நீதிமன்றம், அதாவது இந்த இடத்தில் முகாந்திரம் இருக்கிறது என்று நினைப்பது என்பது வேறு. நான் சொல்றது அந்த யார் அந்த சார் சப்ஜெக்ட், சரி, யார் அந்த சார்னு கண்டுபிடிங்கன்னா சொல்லி எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாங்க. டோட்டலா இதன் பின்னணியில ஏன் எஃப்ஐஆர் லீக் ஆகுது, நீங்க இவர் மேல துறை ரீதியா நடவடிக்கை எடுங்க, அவருக்கு கீழே இருக்கிற ஆபீசர்ஸை விசாரிச்சா இதுல எங்க உண்மை நிலை வராம போயிருமோங்கிற குற்றம் வைக்கிறாங்க. இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். அதுக்கு அர்த்தம் யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போறாங்க. யார் அந்த சார் என்பதை விட ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் இது நடக்குது. அப்ப இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் பெற்ற ஓட்டை விட இவங்க அதிகம் பெற்றுவாங்களான்னு. நியாயமாக திருமகன் ஈவேரா அவர்கள் பெற்றது 67,300 ஓட்டு டோட்டலா அவர் வாங்கினது. ஆனால் மார்ஜினே 66,000 ஓட்டுல ஈவி.கே. இளங்கோவன் அவர்கள் வென்றார்கள். கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, சிம்பத்தி அல்லது அவங்க இறந்துட்டாங்க அனுதாபம் அப்படின்னு. இப்ப அதே மாதிரி தான் இப்ப இங்கே நடக்குது. இப்ப இவரு இறந்துட்டாரு, அவர் இதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் ஏதோ ஃபார்முலா, பல ஃபார்முலா சொன்னாரு.
இல்ல அதிகபட்சம் இதை தான் சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா சொன்னாரு? ஏதோ பட்டியெல்லாம் சொன்ன என்னன்னு தெரியல எனக்கு. அப்ப அதுக்கு தான் நீங்களும் பதில் சொல்றீங்களே, ஒரு கால் அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கும் அது பொருந்தும் இல்லையா? அப்ப ரெண்டுக்கும் இதுக்கு சரியா போச்சு. அப்ப என்ன சப்ஜெக்ட் அதுதானே பேச முடியும். 67,300 வாக்குகளை அவர் பெற்றார் என்றால் இவர் பெற்ற மார்ஜின் மட்டுமே 66,000. சரி, இவருடைய வித்தியாசம் மட்டுமே 66,000 என்றால் அதை விட பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நிச்சயம் அடுத்த வேட்பாளர் வெற்றி பெறுவார். அதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குதாங்கிறதா அவர் கேட்கிறாரு. அதாவது இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, மக்கள் மன்றத்துல நிறைய கேள்விகள் இருக்கு, டங்ஷன்ல தொடங்கி இங்க வரைக்கும் இந்த போராட்டங்கள் இந்த பிரச்சனைகள் இருக்கு, அதை நாங்க முன்வைப்போம். நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி இந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் அதுக்கு பதில் தரேன். டங்ஸ்டன் போராட்டம் என்னது? தமிழக அரசு அதற்கு முன் வந்து விளக்கம் தருகிறது, இந்த மாநில அரசு அதை எதிர்க்கும் என்கிறது. எங்காவது இடத்திலே அதிமுகவை போல எது மக்கள் மத்தியில் பிரச்சனை ஆகும் என்று சொன்னால், சுட்டதே எனக்கு தெரியாது, காலைல விடிஞ்சு தான் பார்த்தேன் அப்படின்னா அது மக்கள் மன்றத்தில் பிரச்சனையாக வரும். என்ன நடந்ததே எனக்கு தெரியாது, இப்படி நீங்க எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை கிளப்பிட்டு இருந்தா எப்படி? தமிழ்நாடே கொந்தளிச்சிட்டு இருக்கு சிஐஏல. எனக்கு வந்து நீங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க? மக்கள் மத்தியில் நீங்க தாங்க பயத்தை பூத்துறீங்க என்று சொல்லாமல், மக்கள் மத்தியில் எது பயத்தை தருகிறதோ அவர்களுக்கு ஆதரவாக அரசு நிற்கிறது. இதை எப்படி மக்கள் எதிர்ப்பாங்க? முதல்வர் ஏன் பேசாம இருக்கிறாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துல இது வரைக்கும் ஏன் நடந்தது? இந்தியாவிலேயே ஒரு பெரிய நகைச்சுவை. உங்களுக்கு அது நகைச்சுவை, ஏன்னா உங்களுக்கு ஈழமே நகைச்சுவையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமில்ல. அது மாதிரி தான் ஒரு நாட்டையே அழிந்தா கூட நீங்க நகைச்சுவையா தான். ராமசாமி கருத்து கேட்டு வந்துடுறேன். திரு ராமசாமி, இல்ல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கறத எப்படி பார்க்குறீங்க? ஒரு பாஜக நேரடியாக களமிறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா தெரியுது. களம் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? பாரத மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கும் வணக்கங்கள். இரண்டு ஜென்ரலா இந்த ஒரு பை எலெக்ஷன் அப்படின்னா வந்து ஆளுங்கட்சிக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம் அப்படின்னு பேசுவாங்க. இங்க வந்து நம்ம முக்கியமா 2 விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒன்று, இதே ஆளுங்கட்சி நண்பர் இப்போ சொன்னாங்க 67,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னு. அப்ப அதே நண்பர் சரவணன் அவர்கள் சொன்ன ப்ரோ இன்கம்பன்சி தான் ஒன்னும் இருக்கு, ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா அவர்கள் அதோட அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். இப்ப அது மட்டும் இல்லாம கரூர்ல இருக்கிற மந்திரி அவர்களும் இப்ப வெளியில இருக்காங்க. அதனால எப்படி அவங்களோட கேம்பெயின் இருக்கும் அப்படின்றத யோசிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏற்கனவே அவர் இருந்தார். போன வாட்டி 23 வெளியில போன பை எலெக்ஷன் போது அவர் வெளியில அந்த இடைத்தேர்தல் EVKS அவர்கள் போட்டியிட்ட இடைத்தேர்தலின் போது அவரும் ஒரு பகுதியே தேர்தல் பொறுப்பாளராக இருந்தார். சரி, சரி. இப்போ மறுபடியும் அவர் திரும்பி வெளியில இருக்காரு அப்படின்ற போது அங்க வந்து நீங்க சொன்ன மத்த ஊர் ஃபார்முலா இல்லாம ஈரோடு ஃபார்முலா அப்படின்னு புதுசா ஒண்ணு ஏற்கனவே இருந்தது. அந்த ஈரோடு ஃபார்முலா எப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. முன்னாடி வந்து பலர் அங்க போகும்போது பிரஸ் முதற்கொண்டு அங்க அகாமடேஷன் கிடைக்காது. அங்க வந்து திருவிழா மாதிரி கூடாரங்கள் அமைத்து பலருக்கும் உணவுகளும் பல பொருட்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. சோ அந்த மாதிரி புது ஃபார்முலா திரும்பி ஈரோடுல என்ன ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கிறது. சோ தேர்தலை ஃபேரா நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த ஆளுகின்ற அரசு கொடுக்குமா இல்லையா அப்படின்னு. இந்திய தேர்தல் ஆணையம் தானே திரு ராமசாமி? அதாங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அவங்க ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து ஒன்னு காமிச்சிட்டு பேக் எண்ட்ல ஒன்னு பண்ணாங்க அப்படின்னா அது மானிட்டரிங் ஆபீசர்ஸ்ல இருந்து எல்லா விதமான ஒரு இடைத்தேர்தல்ங்கும் போது அவங்களால எளிதா அதை பண்ண முடியுமே. தேர்தல் ஆணையம் நினைச்சா ஒவ்வொரு வார்டுக்கும் அவங்க வந்து மானிட்டரிங்கையும் அல்லது எல்லா விதமான ஆய்வுகளையும் செய்ய முடியும் தானே? டெஃபினட்டா அவங்களால செய்ய முடியும். அந்த ஃபார்முலா அதையும் தாண்டி, ஏன்னா ஒரு இடைத்தேர்தல்ல இது நடக்காதுன்னு நம்ம சொன்னோம்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்குங்கிற கேள்வி வந்துடும். ஒரு இடைத்தேர்தலையே நம்ம சுமூகமா அல்லது எந்தவித தவறுகளும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடத்த முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுதாங்க நான் எலெக்ஷன் கமிஷனாலும் நடத்த முடியுமா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு வரல. ஆனா அங்க இருக்க இதுல போட்டியிடும் வேட்பாளரின் எண்ணம் என்ன, அங்க போட்டியிடும் கட்சிகளின் எண்ணம் என்ன, அவர்கள் தேர்தலை எவ்வாறு அணுகுகிறார்கள், அவர்களோட சாதனையால் அணுகுகிறார்களா இல்ல அவர்கள் வேறு செயல்களால் அணுகுகிறார்களா அப்படின்றதுதான் கேள்வி.